சென்ற பாராளுமன்ற தேர்தல், அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம். ஒரு 3 காரணங்கள் சொல்லுவேன் அந்த வெற்றிக்கான என்ன காரணங்கள். முதல் காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர்தான் நமக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்தாரு. நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனேன். கிட்டத்தட்ட 23 நாட்கள் பயணம் பண்ணி அனைத்து தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணி அனைத்து தரப்பு மக்களையும் போய் சந்திச்சேன். அப்போ அவங்க கிட்ட பார்த்த அந்த திரு மோடி பாஜகவுடைய அந்த வெறுப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதை தொடர்ந்து வச்சது திரு மோடி அவர்கள் தான். சென்னையிலையோ தமிழ்நாட்டிலேயோ ஒரு வெள்ளமோ புயலோ மழையோ வராத போது ஒரு முறை கூட எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் என்ன பண்ணாரு, தேர்தல் அறிவிச்சோன்னே 8 முறை வந்தாரு. மாசத்துக்கு 4 முறை வந்துட்டு போனாரு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு. அப்படியே என்ன பண்ணாரு, இங்க கன்னியாகுமரியில விவேகானந்தர் சிலையில போய் தியானம் பண்றேன்னு சொல்லி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட அவ்வளவு சிறப்பாக நடக்காது. அந்த அளவுக்கு விதவிதமா கேமரா ஆங்கிள்லாம் வச்சு அவர் படம் பிடிச்சாங்க. ஆனா அவருடைய பருப்பு கடைசி வரைக்கும் வடநாட்டில் கூட வெந்திருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் என்னைக்குமே வேகாது. நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் இப்போ பறிச்சுக்கிட்டாங்க. இப்போவும் நம்ம அதுக்காக போராடிட்டு இருக்கோம். மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கோம். கல்வி உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். NEPன்னு ஒன்று கொண்டு வராங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதை நீங்க ஒத்துக்கிட்டாதான் அதற்கான உதவித்தொகை கொடுப்பேன்றாங்க. ஆனா அதுல என்ன வருது, இந்தியை கத்துக்கணும் அப்படின்னு வருது, மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு வருது. குருகுல நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி என்ன தொழில் செஞ்சாங்களோ அதைத்தான் நம்மளும் செய்யணும்னு சொல்லுது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அது மட்டும் இல்ல, வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, மழை வந்தது, எவ்வளவு பெரிய சேதாரம்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம தலைவர் எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஆனா இது வரைக்கும் ஒன்றிய அரசு நம்ம கேட்ட 1 ரூபா கூட ஒதுக்கல. அது மட்டும் நம்ம கொடுத்த ஜிஎஸ்டி வரி, இங்க தமிழ்நாட்டிலிருந்து கட்டுற ஜிஎஸ்டி வரிக்கு 1 ரூபா கட்டினா வெறும் 28 பைசா தான் திருப்பி தராங்க. இதையெல்லாம் மக்கள் தெளிவாக உணர்ந்ததால் தான் நம்முடைய கழகத்திற்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்தாங்க.